எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் அதிகரிக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app and available on Play Store and App Store. பைமோட் e-shopping ஆப் இதற்கான லிங்க் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நண்பர்களை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் என்ன அப்படி பார்த்தோம்னா, நம் உடலை பாதுகாக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியா இடமிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருக்கும்போது தான் பிற நோய்கள் எளிதில் நம்மளை தொற்றுக்கொள்ளும். ஆனால் நம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான சத்துக்களும் அடங்கிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி மிக எளிதில் அதிகரிக்க முடியும். நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க அவசியமான சத்துக்கள் என்னென்னா வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் டி, வைட்டமின் ஏ, ஜிங்க், ஓமேகா 3, இரும்பு சத்து, புரதம் போன்ற சத்துக்கள் தான் நோய் எதிர்ப்பு அதிகரிக்க தேவையான அடிப்படையான சத்துக்கள் நண்பர்களே. இந்த சத்துக்கள் அடங்கிய உணவுகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக அப்லோட் ஆகும் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சாப்பிட வேண்டிய 10 உணவுகள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1. சிட்ரஸ் பழங்கள். 2. கீரைகள். 3. முட்டை. 4. மஞ்சள். 5. பூண்டு. 6. பாதாம். 7. கிரீன் டீ. 8. சின்ன வெங்காயம். 9. தயிர். 10. பப்பாளி பழம் மற்றும் கேரட். இந்த 10 வகையான பயன்களை பற்றி ஒரு சில பயன்களை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு இதுவரைக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. 1. சிட்ரஸ் பழங்கள். எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற பழங்களில் தான் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது நண்பர்களே. வைட்டமின் சியில் பார்த்தீங்கன்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதன் மூலமாக உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தினமும் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்வதால் மிகவும் நல்லது. அதே மாதிரி நெல்லிக்காயிலும் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது நண்பர்களே. இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வரலாம். கீரைகளில் பார்த்தோம்னா வைட்டமின் சியும் மற்றும் விட்டமின் ஏயும், விட்டமின் ஜியும், பொட்டாசியமும் மற்றும் அளவுக்கு அதிகமான இரும்பு சத்தும் அடங்கியுள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான அனைத்து அடிப்படையான சத்துக்களும் அடங்கியுள்ளது நண்பர்களே. மதிய உணவுகளில் தினமும் கீரைகளை கொண்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே. 3. முட்டை. முட்டையில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குது நண்பர்களே. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் டியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க மிகவும் ஒரு அவசியமான ஒரு சத்து. மற்றும் இதில் இருக்கக்கூடிய புரதமும் உடலில் புதிய செல்களை உருவாவதற்கும் இரத்தத்தில் வெள்ளை அணுக்களை எண்ணிக்கை அதிகரிக்கவும் மிகவும் உதவி செய்கிறது. தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவதால் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும் நண்பர்களே. பூண்டு ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவங்களில் தலைவலி முதல் புற்றுநோய் வர பல நோய்களுக்கு குணமாக்க பூண்டு பயன்படுகிறது. உடலை பாதுகாக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை நேரடியாக எதிர்க்கும் ஆற்றல் இந்த பூண்டுக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். சமைக்கக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா பூண்டை அதிகமாக சேர்த்து வந்தால் மிகவும் நல்லது. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.